மலேசிய உயர்கல்வித்துறையின் ஒருமைப்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை பேணுவதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தங்கள் நிபுணத்துவ துறைகளுக்கு வெளியே பொதுவில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் இன்று அறிவுறுத்தினார். அமைச்சரின் இந்த கருத்து IIUM விரிவுரையாளர் பேராசிரியர் டாக்டர் சொலிஹா யாக்கோப் வெளியிட்ட சமீபத்திய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து வந்துள்ளது. அதில் மலாய் மாலுமிகளால் பண்டைய ரோமானிய கப்பல் கட்டும் நுட்பங்கள் செறிவூட்டப்பட்டிருக்கலாம் என்று அவர் யூகித்திருந்தார். அமைச்சின் புதுமையான பாடத்திட்ட விருதை வழங்கிய பின்னர் பேசிய ஜம்ரி, இத்தகைய துறைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் கல்வித்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்தி கல்வித்தரத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தும் என்று விளக்கினார். மேலும் எதிர்கால பட்டதாரிகளுக்கு தொழில்நுட்ப அறிவையும் மனித விழுமியங்களையும் உறுதி செய்ய பாடத்திட்டத்தை வலுப்படுத்துவது, பல்கலைக்கழகங்களுக்கு முழுமையான இணைய இணைப்பு வழங்குவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.